மீண்டும் மீண்டுமா? என்னடா திருடங்கா? திருட இல்ல, நான் தான். நீங்களா? நீங்க என்ன இந்த வயசுல வந்திருக்கீங்க? எதுவா இருந்தாலும் 2 அடி தள்ளி நின்று பேசுங்க. ஏன் அதான் சீனால இருந்து புதுசா இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணிருக்காங்கல்ல, அதான் என்னத்த புதுசா வைரஸ். ஐயோ, இது எப்போ உங்களுக்கு தெரியாதா? ஆர்சிபிக்கு வந்துருச்சு, சிஎஸ்கே வரதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அதான் அதான் இங்க இன்னும் வரவே இல்லையே, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு சீனு? 2020ல என்ன நடந்ததுன்னு மறந்துட்டியா? இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. போய் கைப்படாம 1 கிலோ பருப்பு எடுத்துட்டு வா. பருப்பு பூ பூ பூ. ஆமா, இந்த வைரஸுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? பேர் வைக்கல மேடம், பிறந்து 1 வாரம் தான் ஆச்சு. ஐயோ, கொடடா. இந்தாங்க. கோ பேக். வேணாம், நீங்க இப்போ பேல பே பண்ணிடுங்க. இப்பவே பே பண்ணிடுறேன். பேலன்ஸ் 2 லோன் வருது, நான் நாளைக்கு பண்றேன். ச்சே. என்னங்கடா வியாபாரம் எல்லாம் பயங்கரமா பாக்குறீங்க போலயே. உங்ககிட்ட கத்துக்கிட்டு தான்க்கா. ஆமா 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 ஆமா, நான் கூட 2வது ஒரு கடை ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். ஆனா நீங்க 2 பேர் இருக்கீங்களே, அந்த கடையை யாருக்காவது ஒருத்தருக்கு தானே கொடுக்க முடியும். என்ன பண்றது? மைனி, யாரு நல்லா வியாபாரம் பண்றாங்களோ அவங்களுக்கே அந்த கடையை கொடுத்துருங்க. அட, இது நல்ல ஐடியாவா இருக்கே. சரி, அப்போ உங்க 2 பேருக்கும் ஒரு டாஸ்க் வைக்கிறேன். அதுல யாரு சிறப்பா பண்றீங்களோ அவங்களுக்கு தான் அந்த கடை. ஓகே ஓகே. எங்க அந்த லிஸ்ட்? குரு, 5 கிலோ கோதுமை, 1 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ மைதா, 150 கிராம் உளுத்தம் பருப்பு, 50 கிராம் புளி. பிபி 3 கிலோ பச்சரிசி, 1 கிலோ உருளைக்கிழங்கு, 1/2 கிலோ பட்டாணி, 1/4 கிலோ மைதா, 150 கிராம் கடுகு, 50 கிராம் மஞ்சத்தூள். என்ன அதுக்குள்ள காணாம போயிட்டாங்க? பரவாயில்லையே, சொன்ன கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்துட்டீங்க. சூப்பர் சூப்பர், கொடுங்க கொடுங்க. எப்படி இருந்தாலும் தப்பா தான் எடுத்து வந்திருப்பா. கண்டிப்பா கடை நமக்கு தான். என்னதான் மைனி நம்மள திட்டினாலும் இவனுக்காகலாம் நம்மள விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். மேம், சொன்ன சாமான்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? நீங்க கொடுத்த லிஸ்ட் எல்லாம் அப்பவே எடுத்து மூட்டை கட்டி வச்சாச்சு. மேம், கால் பண்ணி 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளயா? என்ன சார் நீங்க, உங்களுக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ் பத்தி தெரியாதா? நாங்க எல்லைனா என்னையா நிப்போம். அப்ப சரிங்க மேம், வந்து சரி, எடுத்துக்கிறேன். வந்து எடுத்துக்கோங்க. என்ன வேணும்? ஏங்க, பெரிய நூடுல்ஸ் பாக்கெட் கொடுங்க. இதோ தரேன். 84 ரூபாய். என்ன தம்பி, இப்பெல்லாம் அடிக்கடி மேகி பாக்கெட் வாங்கிட்டு போறீங்க? என்னங்க சொல்றது, பேச்சுலர் லைஃப்னாலே அப்படித்தானே, சுத்தமா டைம் இல்ல. அவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம், நான் சொல்ற மாதிரி சமையல் செய்யுங்க போதும். சொல்லுங்க. முதல்ல 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 2ம் பொடி பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. ஒரு கடாயில கடுகு போட்டு எண்ணெய் ஊத்தி முதல்ல வெங்காயத்தை போடுங்க, அப்புறம் தக்காளியை போடுங்க. இது 2த்தையும் போட்டு கட 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 நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கடைசியா முட்டையை உடைச்சு ஊத்திடுங்க. முட்டை குழம்பு ரெடி. ஏங்க, உங்க சமையலை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. ஆனா அப்ப கூட நான் நம்பல. நீங்க கடை கடை கடைன்னு சொன்னீங்க பாருங்க, ஆளை விடுங்க, நான் நூடுல்ஸே சாப்பிடுறேன். தம்பி தம்பி, இன்னைக்கு என்னக்கா சமையல் ஸ்பெஷல்? சாப்பிட்டு முடிச்சிட்டு டெலிவரி பண்ண போணும். அடேங்க மோனே, நீதான் என் சமையல ஊர் ஊரா போய் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அக்கா அக்கா